ஹாய் கைஸ், நல்ல மணல் மணலான லெமன் எல்லோ கலரில் சூப்பரான நெய் வேணுமா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கசடு ரொம்ப வராமல் எப்படி கொண்டலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாலை காய்ச்சிட்டு அந்த ஆடையை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆடையை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துருங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கண்டிப்பாக ஐஸ் க்யூப் போட்டு மட்டும் தான் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பியூரான பட்டர் உங்களுக்கு கிடச்சிரும். பட்டராக சேவ் பண்ணுறதா தான் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த பியூர் பட்டரை எடுத்து ஐஸ் வாட்டரில் 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு பியூர் பட்டர் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பட்டரை நான் நெய் காய்ச்ச போகிறேன். அடிகனமான பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிங்க. பட்டரா சேவ் பண்ணுறதா இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கனமான வானிலையில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு நான் காய்ச்சிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சணும். நல்ல கசடு தங்காமல் பியூர் கீ எனக்கு கிடச்சிருச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கசடு ரொம்ப தங்காது. கடைசியாக முருங்கை இலை சேர்த்து நெய்யை முறித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின பிறகு காட்டுற பிறகு கசடு ரொம்ப தங்காது. மணல் மணலான வாசமான நெய் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.